ஹலோ மக்களே, வெல்கம் டு உயிருக்கு உயிர் கொடுத்தவள் ஸ்கிரிப்ட் 11. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வீடியோஸை நட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். பார்வதி மேலே படவே பார்வதி ஃபீல்ஸ் சம்திங் மேஜிக். அவங்களால அந்த ஃபீலை சொல்ல முடியல. பல வருடங்கள் பிறகு அம்மா என்ற உறவு இஷானி தாய்ப்பால் குடிக்கும்போது பார்வதி அந்த உணர்வை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேச வார்த்தைகளே வரலை. தான் குழந்தை தன்னிடம் இருக்கிற போல் பார்வதி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க தன்னை அறியாமலே ஸ்மைல் பண்ணுறாங்க. இயர் கான்வோ பிட்வீன் அகிலா அண்ட் ஆதி. என் இஷானிக்காக யாராச்சும் ஒருத்தர் சர்டிஃபிகேட் முதல்ல வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அப்போது சிஸ்டர் வராங்க. சிஸ்டர், சார் உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க, இமீடியட்டாக உங்களை பார்க்கணும், வர சொன்னாங்க. ஓகே, வில் பி பேக் இன் ஃபியூ மினிட்ஸ்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நர்ஸ் லெஃப்ட். அம்மா நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேம்மான்னு சொல்லி கால் கட். ஷாம், நீ என்ன பண்ணுற, என்ன பேசுன்னு புரிஞ்சு தான் பேசுகிறியா? இதை பற்றி நம்ம அப்புறமேல் பேசலாம் ஷாம். பென்ஸு எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு போய் பார்க்கலாம் வான்னு சொல்லவே ஷாமும் ஆதியும் பெஞ்சமின் பார்க்க போகிறாங்க. அட் கன்சல்டேஷன் ரூம். பெஞ்சமின் பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஷாம் வரவே பெஞ்சமின் ஆதியை பார்க்குறாரு. பென்சி, எனிதிங் சீரியஸ்? இஷானிக்கு எதுவும் இல்லையே? அகைன் இஷானிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஷாம், ரிலாக்ஸ்டா, ஃபஸ்ட்டு பெஞ்சமின் சொல்கிறத கேளு, டென்ஷன் ஆகாத. பெஞ்சமின், ரிலாக்ஸ். இஷானியோட பாடி டெம்பரேச்சர் அகைன் ஃப்ரீ ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க சொல்லவும் ஷாக்டு, ஷாம் டென்ஸ்டு. பட் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் நவ். ஷாம் பெஞ்சமின் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. பெஞ்சமின், இஷானிக்கு இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ பண்ணுற பல நன்மைகளால் தான் இஷானி உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கு. டென்ஸ்டா. பென்சி, ப்ளீஸ் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. இஷானிக்கு என்ன ஆச்சு? நீ சொல்கிறது எனக்கு புரியலை. பெஞ்சமின், ஆர் யூ ரிமெம்பர் த சினாரியோ அபவுட் பிளட் டொனேஷன்? ஷாம், அன்றைக்கி ஒருத்தர் உயிரை சேவ் பண்ண நானும் பிளட் டொனேஷன் வந்திருந்தோமே. பெஞ்சமின், எக்ஸாக்ட்லி. அன்றைக்கி பிளட் டொனேஷன் கொடுத்த மிஸ் சாவித்ரியோட டாட்டர் தான் இஷானிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. ஷாம் பெர்ப்ளெக்ஸ்டு. ஷாம் பார்க்க ஷாம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. பெஞ்சமின், இஷானி தாய்ப்பால் கொடுக்க ரெடின்னு சொன்னாங்க. இப்போது அவங்க இஷானி கிட்ட தான் இருக்காங்க. பெஞ்சமின் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் பார்வதி கான்வர்சேஷன் டு ஆதி வாஸ் டோட்டலி ஸ்டட்டர்டு. ஷாம் ஷாக்டாக ஆதியை பார்க்குறாரு. பெஞ்சமின், ரியலி இஷானி இஸ் லக்கி. இந்த ஜென்ரேஷன் இப்படி ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்லை. ஷீ இஸ் அ குட் சோல். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைக்கு பால் கொடுக்குறது ரிஸ்க்கு தெரிஞ்சும் அவங்க உன்னோட இஷானிக்காக முன் வந்திருக்காங்க. பென்சி, நான் இம்மிடியட்டாக அவங்கள பார்க்கணும். அவங்க எங்கே இருக்காங்க? பெஞ்சமின், வாங்க போகலாம். பெஞ்சமின் போகவே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் ஃப்ரீஸ் ஆகி இருக்கார். ஷாம் ஷோல்டரை டேப் பண்ண கண் கலங்க ஷாமை பார்க்குறாரு. ஷாம், உன்னோட இன்ஸ்டிட் என்றைக்கும் பொய்யாகாது. உன்னோட நம்பிக்கை தான் இப்போ இஷானியை சேவ் பண்ணியிருக்கு. நீ சொன்ன மாதிரி அவங்களாலேயே நம்ம இஷானி கிரேட் மதரை அப்பாயிண்ட் பண்ணலாம். சரி வா, நம்ம அவங்கள போய் பார்க்கலாம். இல்லை ஷாம், எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஷாம் ஷாக்டு. ஷாம், என்ன சொல்கிற எனக்கு புரியலை. ஒருத்தர் உயிரை கொடுத்து தான் என்னோட இஷானி உயிர் காப்பாற்ற முடியும்னு எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஷாம். அவங்க நார்மல் டேஸாக இருந்து கொடுக்குறேன்னு சொன்னால் பரவாயில்ல. பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தாய்ப்பால் கொடுக்குறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க இஷானிக்காக அக்செப்ட் பண்ணதை நினச்சி என்னால் சந்தோஷப்பட முடியல. அவங்க உயிர் கொடுத்து தான் என்னோட இஷானியோட உயிர் இந்த வேர்ல்டு சர்வை பண்ணணுன்னா அப்படிப்பட்ட உயிர் என்னோட இஷானிக்கு தேவையில்லை ஷாம். ஷாம், எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா? இது வரைக்கும் நீ எதுக்காகவும் கண் கலங்கி நான் பார்த்ததில்ல. ஏன் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய லாஸ் இருந்தாலும் நீ அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுவ தவிர படைஞ்சு போய் உட்காந்ததில்லை. ஏன் நீ உயிராக நினச்ச உன்னோட தம்பி யாஷன் கிரைக்ரோஸோட டெத் அப்போ கூட நீ இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததில்லையே. இப்போ இஷானிக்காக சர்டிஃபிகேட் மதர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணப்போ நீ எப்போ தானே வந்து ஒரு சான்ஸ் நீ வேண்டான்னு சொல்கிறியா? உன்னோட மைண்ட் என்னதான் இருக்குன்னு கிளியராக சொல்லுடா. ஷாம், இஷான் நீ சர்டிஃபிகேட் மதராக வேணும்னு டிசைட் பண்ணது நாம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒருத்தவங்க தாய்ப்பால் கொடுக்குறப்போ அவங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகும்போது அது அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லது இல்லை ஷாம். ஆனாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி என்னோடய இஷானிக்கு தாய்ப்பால் கொடுக்குறத ரெடியாக இருக்காங்க. அதுக்காக என்னால் அவங்கள சர்டிஃபிகேட் மதராக அப்பாயிண்ட் பண்ண முடியாது ஷாம்.
ஷாம், சரி ஆதி, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் உண்மையாக பதில் சொல்லு. ஆதி என்னன்னு மாதிரி பார்க்குறாரு. இஷானிக்காக அவங்க உயிரை பற்றி யோசிக்காமல் ரிஸ்க் எடுக்கிறத உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல சொல்கிற. அப்போது அவங்க அம்மாவுக்காக உன்னோட உயிரை நீ பறிக்க முடிவு பண்ணது மட்டும் எந்த விதத்தில் நியாயம் ஆதி, சொல்லு. ஆதி ரிமைன் சைலண்ட். ஷாம், இந்த உலகத்தில் யாருமே பண்ண முடியாத ஒன்று, அதுவும் உயிரோடு இருக்கிற நீ அவங்க அம்மா உயிரை காப்பாற்றுனதுக்காக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண டிசிஷன் எடுத்தப்ப நீ பண்ணுறது அவங்க மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற ஆதி? ஆதி, இதை பற்றி நான் பேச விரும்பலை ஷாம். இஷானி பார்க்க போகிறேன், நீ வந்தா வா, இல்லைனா இங்கேயே இரு, நான் போய் இஷானியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஆதி அங்கேருந்து போகிறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ். உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் எல்லா விஷயத்தையும் உன்னோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு ஹீலராக இருந்தாலும் உன்னோட செல்ஃப் டிசிஷன் அண்ட் செல்ஃப் தாட் மட்டும் என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலாதி. அம்மா மட்டும் இந்த நியூஸ்க்கு தெரிஞ்சுது அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு பக்கம் பயம். உன்னோட டிசிஷன் நினச்சி நீ எடுத்த முடிவு இருந்து மாட்டியான்னு இன்னொரு பக்கம் பயம். நடுவில் நான் சிக்கி தவிக்கிறேன் ஆதி, உன்னை இழந்துடணும்னு பயமாக இருக்காதி. ஷாம் அவர் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு ஆதி கூடவே போகிறாரு. அட் மேத்ரின் ஹில் ஸ்டேஷன் இன் மகாராஷ்டிரா. சீன் ஸ்டார்ட் வித் அமரப்பள்ளி சித்தார்த்தா கௌதம விஹார். புத்த துவரிகள் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் தீப்தி வராங்க. தீப்தி புத்தா பிரிஸ்ட் கிட்ட பேசுகிறாங்க. புத்தா பிரிஸ்ட் பிக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க. மாங்க். தீப்தி, இப்போ எப்படி இருக்குது அவங்களுக்கு மாங்க்? இன்னும் அவங்க கான்ஷியஸ் வரலை. மலை அடிவார பகுதியில் இருந்து விழுந்தவங்க இது வரைக்கும் யாருமே உயிர் தப்பினது இல்லை. ஆனால் இவர் உயிர் தப்பிச்சிருக்கிறத பெரிய விஷயம். நாங்களும் எங்களால் முடிஞ்ச முயற்சிகளும் அவங்களுக்கு வேண்டியது ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அவர் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறாரு. ஆனால் நம்பிக்கை விட வேண்டாம், சீக்கிரமாக அவர் திரும்பி வருவார்னு சொல்ல தீப்தி கெட் பிளெஸிங்ஸ் டு மாங்க். தீப்தி அவர் போய் பார்க்குறாங்க. தீப்தி, கவலைப்படாதீங்க யாஷ், கூடிய சீக்கிரம் நீங்கள் பழைய மாதிரி வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் உங்கள் கூடவே தான் இருக்கேன். நீங்கள் எனக்காக இல்லைனாலும் உங்கள் பிரதருக்காக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி தீப்தி அங்கேருந்து போகிறாங்க. அட் டார்ஜிலிங் டிஜி ஹாஸ்பிட்டல். ஆதி முன்னாடி போகவே ஷாம் ஆதி கூடவே போகிறாரு. பெஞ்சமின் பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அட் அ டைம் ஆதிஸ் பிஏ டெனிசன் கால் பண்ணவே அவர் ஷாம் போக சொல்லிட்டு கால் பேசுகிறாரு. நியர் எமர்ஜென்சி வார்டு. பெஞ்சமின், மிஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். பார்வதி, நோ நீட் ஆஃப் தேங்க்ஸ் டாக்டர். ஒரு குழந்தையோட உயிர் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். அண்ட் இப்போ குழந்தை நல்லா இருக்காங்க, அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிட்டும் இருக்காங்க. பெஞ்சமின், யா, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பட் யூ ஆர் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். குழந்தை தாய்ப்பால் கொடுத்துட்டு நல்லா நீங்கள் இப்போ டயர்டாக இருக்கீங்க. லோ பேலன்ஸ் ஹெல்த் மெயின்டைன் ஆகும். ஆனால் உங்கள் ஹெல்த் சார்ட் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டுமே உங்களால் சர்வைவ் பண்ண முடியுமே தவிர இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாக வரலாம். ஷாம், யா டியர், ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே வர பார்வதி யாருன்னு பார்க்குறாங்க. ஷாம், மை செல்ஃப் ஷாம், இஷானியோட ஃபாதர் ஃப்ரெண்ட். நீங்கள்? பார்வதி, மை செல்ஃப் பார்வதி. ஷாம், சிஸ்டர், எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்க மாட்டேன். ஆனால் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இஷானி எங்களுக்கு முக்கியமான ஒருத்தர். உயிர் கொடுத்து இஷானி சேவ் பண்ண இஷானியோட அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சிஸ்டர். பார்வதி, ஷாம், நான் உங்கள் டெசிஷன் என்னன்னு கேட்டு பண்ணலை. நானே நல்லா தெளிவு முடிவெடுத்து தான் இந்த ரிஸ்க் இறங்கினேன். ஒருத்தர் குழந்தைக்கு இவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் ஷாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த பெயின் புரியும். பிறந்து 3 மந்த் ஆகுது. இஷானி இன்னும் இந்த உலகத்தை பார்க்கவே இல்லை. இந்த அழகான உலகத்தையும் இஷானியோட அப்பாவோட அன்பையும் அவங்க பார்க்கலாமா போகணுமா சொல்லுங்கள்? எல்லாத்தையும் நான் யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் ஷாம். எனக்கு இஷானிக்கு 3 months தாய்ப்பால் கொடுக்க முழு சம்மதம். நான் இதை விருப்பப்பட்டு தான் செய்கிறேன். ஸோ நோ மோர் கில்ட். ஓகே, என்னோடய அட்ரஸ் நான் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். நானே வந்து இஷானிக்கு தாய்ப்பால் கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ வில் கேட்ச் அப் யூ லேட்டர். தேங்க்ஸ் ஷாம், உங்கள் ஃப்ரெண்ட் பெட் கொடுத்தது என்னோட மதர் ஹெல்ப் பண்ணது. ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ கைஸ். தேங்க்ஸ் அ லாட் சொல்லி ஐஷு பார்வதி அங்கேருந்து மூவ் ஆகவே ஆதி அப்போ தான் பெஞ்சமின் கிட்டே வராரு. ஷாம், பெஞ்சமின் பார்வதியோட வேர்ட்ஸை கேட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஆதி, பென்சி அவங்க எங்கன்னு தொழவராரு. ஷாம், ஆதி, இப்போ தான் பார்வதி போனாங்க. என்ன சொல்கிற ஷாம்னு சொல்லி ஆதி ஃபார்வர்ட் பார்க்க பார்வதி ஐஷு போகிறத பார்க்குறாரு. ஆதி அவங்க ஃபேஸ் கிளியராக தெரியல. ஆதி,
ஷாம், என்ன சொன்னாங்க அவங்க? நம்ம பேசினது அவங்கக்கிட்ட சொன்னியா? ஷாம், சொன்னேன் ஆதி. பட் அவங்க முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இஷானிக்கு தாய்ப்பால் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அட்ரஸ் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆதி பெர்ப்ளிக்ஸ்டு அபவுட் பார்வதி கன்வர்சேஷன் அண்டர் ஆக்டிவிட்டீஸ். பெஞ்சமின், ஆதி, இப்போ இஷானிக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. ஷீ இஸ் ஃபார் பெட்டர் நவ். தேங்க்ஸ் டு ஹர் ஆதி. அவங்கள தான் இப்போ இஷானி பெட்டராக இருக்காங்க. ஆதி ஃபீல்ஸ் சம்திங் ஃபிஷி. ஆதியால் பார்வதி பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆதி, ஷாம், லெட்ஸ் மூவ், டைம் அப். அம்மா வேறு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வா போகலாம். தேங்க்ஸ் பின்சி. ஷாம், இஷானி ஹெல்ப் பண்ணவங்க அட்ரஸ் அண்ட் மெயில் ஐடி வாங்கிட்டு வா, நான் அவங்கக்கிட்ட பேசணும். ஷாம், ஓகே ஆதி. ஆதி இஷானி போய் பார்க்குறாரு. இஷானி பெட்டில் படுத்து அவங்க கையை சிப் பண்ணிகிட்டே ஆதியை பார்த்ததும் சிரிக்கிறாங்க. ஆதி ஃபீல்ஸ் ரிலீஃப். ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு இஷானி தூக்க, இஷானி அவங்க கைகளால் ஆதி முகத்தை தடவி கொண்டு இருக்க, ஆதி இஷானி கைகள் முத்தம் கொடுத்து அவங்கள தூக்கிட்டு வெளியே போகிறாரு. ஐஷு பார்வதி கேப் பிடிச்சி அவங்க ரெசார்ட் போகிறாங்க. பார்வதி ஃபீல்ஸ் டயர்ட் அண்ட் அவங்களுக்கு மார்னிங் இருந்தே ட்ராவல் பண்ணதால பேக் பெயின் அதிகமாக இருக்குது. அவங்க லெக் எல்லாம் பெயினிங்காக இருக்குது. ஐஷு, அனிமா, ஆர் யூ ஓகே? ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா? ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாச்சும் ட்ரிங்க் பண்ணுறியாடா? பார்வதி, இல்லைடா, ரெசார்ட் பூல் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடும். ஐ நீட் டு லே ஃபார் சம் டைம். அதர் தேன் நத்திங்மா, ஐ எம் ஓகே. ஐஷு, சொன்னால் கேளு அனிமா, இன்னியோட போதும், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவர் சவி ஆண்டி ஹெல்ப் பண்ணதுனால நீயும் ஹெல்ப் பண்ணட்டா ஓகே எனஃப். இதுக்கு மேலே நீ ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு சரியாக படலை. பார்வதி, நான் என்னோடய டிசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கேன் பேபி. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும். ஐஷு, அனிமா, இப்போ எந்த தியாகி நினைப்போ? யாரோ ஒருத்தருக்காக நீ ஏன் உன்னோட லைஃப் ரிஸ்க் எடுத்துக்கிற? பார்வதி, வாட் எவர் பேபி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நான் இதை ஒரு தாயோட இடத்துல இருந்து பார்த்து அந்த குழந்தை ஹெல்ப் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் சொல்லவே சடன் பார்வதிக்கு செஸ்ட் பெயின் ஆகுது. டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.